தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. அது சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும். அதுல இப்பவே 6 லட்சம் பீகார் போட்டதுனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு விவசாயிகள் எல்லாம் இரவு நேரத்துல விவசாயத்திற்கு போனா பாம்பு கடி தேல் கடி இது இறந்துடுறாங்கன்றதை தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு 7,000 15,000 மானியம் கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. ஆக எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர் பாபுக்கு தான். கார்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது. அவசர அவசரமா 3000 குடமுழுக்கு, எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது.